ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்லா கிறிஸ்பியான சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்குது. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஓமம், உப்பு, எண்ணெய் எல்லாம் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் மாவோட எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். பிடிச்சா மாவு தேய்க்கு நிற்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக மசிச்சு வேண்டாம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு அங்கங்கே இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் வேக வச்ச பட்டாணியும் மசித்த உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வறுத்த சோம்பு பொடி, அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சமோசா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு மொத்தமாக 7 வந்திருக்கு. இதை திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி சப்பாத்தி கட்டிக்கு எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிசாக எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இது நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ஒன்றா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரைச்சி வச்சுருந்த மாவை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கலாம்.
உருளைக்கிழங்கு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு சைட்லலாம் திரும்பவும் அதே மாதிரி கரைச்சி வச்சுருந்த மாவை தொட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுமே நீங்கள் சமோசா சேர்த்துருங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா மேலே கலர் வந்துடும். அப்புறம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காது சமோசா. லைட்டாக எண்ணெய் சூடானதும் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சமோசா ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்குறத விட வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் சமோசா. ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. பாம் ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.